லைஃப்ன்ற போயம் பார்த்தல்லாம். ஸோ இத எழுதுனது யாருன்னா, ஹென்றி வான் டைக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சோனட்டா இருக்கும். ஸோ சோனட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு வந்து 14 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து ஆக்டேவா வந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்த 8 லைன்ஸை வந்து செசட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சோனட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 8 லைன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட் மாரியும், இல்ல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாரி நமக்கு இருக்கும். அதே செசட்டில், அதாவது லாஸ்ட் ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, அந்த 6 லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குற மாரியும் இருக்கும். ஸோ போயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ லைஃப்பை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து நல்லா வாழ விரும்புகிறேன். ஒரு வருஷத்தையும் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வாழ விரும்புகிறேன் அப்படின்றாரு. எப்படி வாழணும்? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ். அதாவது என்ன சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை நம்ம வந்து எதிர்நோக்கி போகணும். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இந்த இடத்துல ரிலக்டன்ட் அப்படின்னா நாட் வில்லிங் அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துங்கன்னா அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னா, அன்ரிலக்டன்ட்னா வில்லிங் டு டூ சம்திங். நம்ம க்ளாஸரியிலே கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒன்று பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து அன்ரிலக்டன்ட் சோலாக நான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தா பாருங்க. நாட் ஹரிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அவசரப்படக்கூடாது. நம்ம லைஃப் வந்து கிராஜுவலாக போகணும். எதுக்குமே வந்து அவசரப்பட தேவையில்ல. அதே மாதிரி நம்மளுடைய நோக்கத்துலேருந்தும் பின்வாங்கக்கூடாது. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் மார்னிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேட்னஸ், ஏதாவது சம்திங் சேட் திங்ஸ் வந்து ஹேப்பன் ஆகிருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ப்ளஸ் மார்னிங்னாலே வந்து சேட்னஸ் சம்திங் குறிக்குது. அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நாட் மார்னிங். எதுக்காக? ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். நம்மளை விட்டு ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ ஏதோ ஒன்று போயிருக்கும். அதுக்காக அது டிஸப்பியர் ஆச்சு, போயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இந்த டிம் பாஸ்ட், அது இந்த நிகழ்வுகள்லாம் வந்து டிஸப்பியர் ஆச்சுல, அந்த திங்ஸ்லாம் வந்து எப்போ நடந்திருக்கும்? ஃப்யூச்சர்லையா? ஏற்கனவே நடந்தது. அப்போ இந்த டிம் பாஸ் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ், பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டால் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் அ சியர். ஸோ அப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு, நம்ம வந்து பழைய அந்த விஷயங்களை வந்து நம்மள்கிட்ட போனதுக்காக வந்து மார்ன் பண்ணக்கூடாது. நம்மளுடைய கசப்பான அனுபவங்கள் டிம் பாஸ்ட்னும் போது சம்திங் பாஸ்ட்டுன்ட்டு நார்மலாக சொல்லலாம். டிம் பாஸ்ட்னும் போது சம்திங் கசப்பானது, ஏதோ நம்ம தொலைச்சிருப்போம், ஏதோ ஒன்று போயிருக்கும், அதை நான் நினச்சி கூட பார்க்க தேவையில்லை அப்படின்றது அந்த இறந்த காலத்தை வந்து ஒரு கசப்பு தன்மையை நமக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து டிம் பாஸ்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஸோ ஐயோ இனிமேட்டே வரக்கூடிய ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி வந்து வரப்போதே வருமோ அப்படின்ட்டு அந்த ஒரு பயத்தோடையே வந்து நம்மளோட ஃப்யூச்சரையும் வந்து நம்ம எதிர்நோக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்மளுடைய வெயிலுன்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்காக அந்த டு கவர் ஆர் டு ஹைடுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பாஸ்ட் இப்படி நடந்துச்சு, அதே மாதிரி ஃப்யூச்சரும் இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு முழுமையாக அதுமாரி நினைக்கக்கூடாதுன்றாங்க. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். இதுக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பக்குவம் கொண்டு வரணும். எது நடந்தாலும் என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன்ற மாதிரி நம்ம ஒரு ஹாப்பி ஹார்ட்டாக வந்து அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபார்வர்டாக போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. பேஸ் இட்ஸ் டோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டோல்ன்றது இப்போ வந்து டோல் கேட்டில் நம்ம வழி வகுக்கும் பார்த்தீங்களா, நம்ம போகிறதுக்கு வண்டி போகிறது. அதே மாதிரி நம்ம ஹாப்பி ஹார்ட்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய அந்த ஒரு இன்டென்ஷனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. யாருக்காக? டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியர். ஸோ யாராக இருந்தாலும் எந்த தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு நிகழ்வு பாஸ்ட்டு அப்படின்னு ஒரு கசப்பான அனுபவம் இருந்தாலும் அதை மார்ன் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும். எந்த காலகட்டத்துடைய மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் யூத் பீப்புளாக இருந்தாலும் ஒரு சியர்ஃபுல்லோட ஒரு சந்தோஷத்தோட ட்ராவல்ன்றது என்ன சொல்கிறாங்க, வண்டியில் போகிறதா இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு லைஃப்பை வந்து லீட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் ஆக்டேவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸோ இல்லை வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸோ நமக்கு கிளியராக எடுத்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்டட். இந்த செஸ்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 லைன்ஸ் பார்ப்போம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஸோ ஜேர்னி, அதாவது பாஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, நான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து எது நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுடைய ஜேர்னி ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்குமாம்மா,
எப்படியா இருந்தாலும் அதாவது மே அப்புன்னா என்ன? அப் த ஹில் மேல போனாலும் ஆர் டவுன் இல்ல என்னுடைய வீழ்ச்சி இல்ல டவுனா வந்தாலும், நான் என்ன பண்ணணும்? என்னுடைய லைஃப்ப வந்து நான் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். ரஃப் ஆர் ஸ்மூத்ன்றது இதில வந்து நமக்கு நல்லாவும் போகலாம், இல்ல நல்லா இல்லாமலும் போகலாம். ஆனா, என்னுடைய ஜர்னி வந்து நான் வந்து எப்படி கொண்டு போவேன்? ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போவேன் அப்டின்னாங்க. அப்ப அவருடைய ஜர்னி வந்து ஹேப்பியா இருந்தாலும், இல்ல பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அவர் எப்படி எடுத்துக்கலாமா? ஜாய்ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்டின்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ கிரவுன். ஸோ இன்னமும் நான் வந்து எத நோக்கி போயிட்டுருக்கேன்னா, நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது, அதாவது ஒரு பையன்றதால பாயின் ஐ மீன் ஜென்னுன்றதால பாயா இருக்கும்போது, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நெக்ஸ்ட் என்னோட லைஃப்ப போறேன். சில மனுஷங்கள சந்திக்கிறேன், ஜாலியா இருக்கேன். அது மாரி நான் வந்து போக போறேன். ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்ப தேடியோ, இல்ல புதுசா ஒரு அட்வென்ச்சர தேடியோ, ஓகேங்களா? ஸோ க்ரவுன்ன்றது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பொசிஷன். ஏதோ ஒண்ணு பொசிஷன் தான் ஒரு பெஸ்ட்டு. நான் ஒரு புகழ சூட போறேன். ஓகேங்களா? என்னுடைய டார்கெட்ட அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல. அப்படியே நான் போயிட்டே இருக்க போறேன் அப்படின்றாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். என்னுடைய ஹார்ட்ன்றது என்னது என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மன தைரியத்த சொல்லுது. நான் வந்து இப்ப பெயின்ஃபுல்லா இருந்தாலும் சரி, ஹேப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, நான் நெக்ஸ்ட்ன்னு நான் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்கான கரேஜ், தைரியம் வந்து எனக்கு தேவ. குவெஸ்ட்ன்றது இடத்துல வந்து ஒரு சர்ச்சிங் ஃபார் சம்திங். ஓகேங்களா? சர்ச்சிங் ஃபார் சம்திங் தான் குவெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்ப வந்து நான் அதுக்கு தான் தேடி போறேன் அப்படின்றாங்க. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ நான் நம்புறேன் என்னுடைய ரோடுடைய லாஸ்ட் டர்ன்ன்றது என்ன சொல்றாங்க? அவருடைய வாழ்க்கையுடைய லாஸ்ட் பார்ட். இல்ல அவருடைய வாழ்க்கையுடைய லாஸ்ட் பார்ட் வந்து எப்படி இருக்குமாமா? கிரேட்டஸா இருக்கும். கிரேட்டஸ்ட்டா இருக்கும், பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு இதில மீன் பண்றாங்க. ஸோ ஓவராலா நம்முடைய லைஃப்ப வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போணும்னா, நமக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனாலும் சொல்லலாம், ஹேப்பினஸான சிச்சுவேஷனா இருந்தாலும், நம்முடைய லைஃப் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து போய்க்கிட்டே இருக்கணும். வித் கரேஜோட போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஹென்றி வேன் டைக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ போயட்ட பத்தி பார்த்துலாம். ஸோ ஹென்றி வேன் டைக் வந்து பார்த்தீங்கன்னா 1852லேருந்து 1933 தான் அவருடைய காலம். இவரு வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்கி மேனும் கூட. ஸோ இந்த கிளர்கி மேன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த சம்திங் இந்த பேப்டிசம் அதுக்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஒரு சமய சடங்குகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாரி ஒரு நபரா கூட அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஹி சர்வ்ட் ஆஸ் அ புரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் 1899 அண்ட் 1923. இந்த இடைக்கால இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட புரொஃபஸரா வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹி வாஸ் எலக்டட் டூ த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். நெறைய அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கீழ குடுத்துருக்க பாருங்க எக்ஸஸான இன்ஃபர்மேஷன். அவருடைய பயோகிராஃபி வந்து ஒண்ணு இருக்கு. வேன் டைக்குடைய பயோகிராஃபி. ஸோ அதோட டைட்டில் என்ன? ஹென்றி வேன் டைக் அ பயோகிராஃபி. இத எழுதுனது யாரு பார்த்தீங்கன்னா, வேன் டைக்குடைய பையன் டெர்டியஸ் வேன் டைக். 1935ல வந்து அத பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க குளோசரி. குளோசரி வந்து நமக்கு வந்து சினானிம்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ஆப்போசிட்ஸ வச்சு இந்த வார்த்தைய வச்சு ஆப்போசிட்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. மார்னிங்ன்றது ஒரு வெர்ப்ன்னும்போது நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபீல் பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது. அப்ப இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கிரேட் சேட்னஸ். அது ஏதோ ஒரு ம் துக்கமான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா, அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்றது தான். வெயில்ஸ் அப்படின்றது டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் சீ இட் கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு அத வந்து ஒரு திரை போட்டு மறைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து நம்ம சொல்றோம். இல்ல வெயில்ஸ்ன்றது. அதையும் வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்ம் நடக்குது. அதனால ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் நடக்குது. அத மறைக்கிறோம், பண்றோன்றது வந்து வெர்பா எடுத்துக்குது. ஸோ கிரவுன்ன்றது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொசிஷன், ஒரு அந்தஸ்து, ஒரு இல்ல ஒரு ஒரு பதவி அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அ பிரைஸ் ஆர் பொசிஷன். ஸோ ஆஃபர்ட் ஃபார் பீயிங் த பெஸ்ட். குவெஸ்டன் பாருங்க, ஏதோ ஒண்ணுத்துக்கு ரொம்ப அதுக்காக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது கிடைக்கவே கிடைக்கல. இருந்தாலும் அதுக்காக சர்ச் பண்ணிட்டே இருக்கிறது தான் குவெஸ்ட். எ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அன்ரிலக்டன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, வில்லிங் டு டூ சம்திங். ஆக்சுவலி ரிலக்டன்ட்றது எனக்கு பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன். நாட் வில்லிங்ன்னு சொல்லுவாங்க. இது அன்ரிலக்டன்ட்றது பார்த்தீங்கன்னா, வில்லிங் டு டூ சம்திங். நெக்ஸ்ட் பாருங்க, சோனட்ட பத்தி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுங்க. 2011 12லயோ வந்து கேட்டுருக்காங்க இங்கிலீஷ்ல. சோனட் இஸ் டிரைவ் ஃப்ரம் எ இட்டாலியன் வேர்ட் சொனாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டிரைவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அ லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக். இன் போயட்ரி எ சோனட் ஹேஸ் 14 லைன்ஸ். ஸோ அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயாம்பிக் பென்டாமெட்ரில் வந்து எழுதியிருக்காங்க.
ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். A line with 10 syllable centered on every second beat. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்து நம்ம சொனாட்டாவில் இருக்கிறது வந்து ஆக்டேவும், லாஸ்ட் 6 லைன்ஸை வந்து செஸ்டட்னு சொல்லுவாங்க. சோனட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ரைம் ஸ்கீம் பேஸ் பண்ணி சோனட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்டகரைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த இயாம்பிக் பென்டாமெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வரிகளை வந்து 10 சிலபிளில் வந்து இருக்கும். இந்த 10 சிலபிளில் செகண்ட் சிலபிள் வந்து ஸ்ட்ரெஸ்டாகவும், அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் வந்து இருக்கும். அது ஒரு வார்த்தை வந்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இன்னொரு வார்த்தை வந்து அது ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் லைனை பாருங்கள், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ இந்த இயாம்பிக் பெராமீட்டரில் வந்து நமக்கு வந்து வார்த்தை ஸ்ட்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோ அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ரெண்டாக பிரிங்க, வின் டோ. வின் வின் அப்படின்ட்டு நம்ம அழுத்தமாக சொல்கிறக்கூடியது. டோன்றது வந்து நம்ம நார்மலாக அது ஸ்ட்ரெஸ்ஸில் டோ. வின் அப்போ அழுத்தம் கிடைக்குது. அப்போ ஒன்று ஸ்ட்ரெஸ்டு ஃபார்மட்டும் இன்னொன்று வந்து அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபார்மட்டும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அது மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து பாருங்கள், இயாம்பிக் பென்டாமீட்டர் இன் போயட்ரி அ லைன் ஆஃப் வேர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் 10 syllables arranged in 5 metrical feet. ஐம்ஸ் இந்த ஐ மட்டும் எடுங்க, நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல பாருங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஸ். ஓகேங்களா? ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஐன்றது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5 metrical feet வச்சு நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்லலாம். இது ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபல்ஸ் வந்து ஒன்று அன்ஸ்ட்ரெஸ் சிலபிள் இருக்கும், அதை தொடர்ந்து வந்து ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் லைன் பாருங்கள், எடுத்திருக்கோம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். லெட் மீ பட். ஓகேங்களா? அப்போ லெட் மீ பட். அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியுது, லெட்டு பட்டு மீ லிவ். ஓகே, மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளாக வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு ரொம்ப டீப் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போயம் பேஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஒரு ஃபஸ்ட்டு 2 லைன் எடுத்துக்காங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதில் வந்து whom does the word me refer to? இங்கே மீன்றது யாரை சொல்லுது? What kind of life does a poet want to lead? போயிட்டோட பேர் ஹென்றி வேன் டைக். இந்த போயிட் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாருன்னா, டு லீட் அ லைஃப் ஃபேஸிங் எவ்ரி இயர் வித் கரேஜ். ஒரு வருஷத்தையும் வந்து ஒரு தைரியத்தோடையும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து வில்லிங், ஏதோ சம்திங் பண்ணணும் அப்படின்றதோட வில்லிங்னஸோடைய அன்ரிலக்டன்ட் சோலாகவும் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ இதிலே வந்து அடிஷ்னலாக எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அலிட்ரேட்டட் வேர்டு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அலிட்ரேட்டட் வேர்டு ஃபஸ்ட் லைன்ஸை வந்து அலிட்ரேட்டட் வேர்டு வந்து என்ன அப்படின்றது பார்ப்போம். அதுவே வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் செகண்ட் லைன். ஸோ செகண்ட் லைனில் என்ன யூஸ் பண்ணிக்காங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. அதுமாதிரி வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த வேர்ட்ஸ் ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் என்ன? வித் வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் டஸ் ஸ்பீக்கர் விஷ் டு லீட் ஹிஸ் லைஃப் இன் த போயம். லைஃப் பை ஹென்றி வேன் டைக். ஸோ இதுக்கு 4த்துக்கு ஆன்சர் பார்ப்போம். ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட் பாருங்கள். அதாவது இந்த அலிட்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட் வந்து வரணும். வபுல் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட். அப்போ ஏஇஐஓயு இல்லாத அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வேர்டு, அந்த வரிகளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் வேர்டு வந்து நம்ம சேமாக ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை வந்து அலிட்ரேஷன். அப்போ பாருங்கள், லெட் லிவ் லைஃப். ஓகேங்களா? ஸோ லெட் மீ பட் லிவ் மை லைஃப்னு வருது இல்லையா? அப்போ லெட் லிவ் லைஃப் இது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணிக்காங்க செகண்ட் லைனுன்னு கேட்குறாங்க. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோலில். ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் என்னது? கரேஜ், ஒரு தைரியத்தோடு போகிறது. அப்போ த வேர்ட் ஃபார்வர்ட் ஃபேஸ் இண்டிகேட்ஸ் கரேஜ் வித் விச் ஒன் இஸ் ரெடி டு ஃபேஸ் எனி திங் இன் லைஃப். ஓகேங்களா? ஸோ என்ன நடந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷனில் நம்ம போயிட்டே இருப்போன்றாங்க. அப்போ இந்த போயம் லைஃப் ஸ்பீக்கர் விஷஸ் டு லீட் ஹிஸ் லைஃப் வித் அ ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ லைஃப் வந்து அது அவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஆப்டிடியூடோட. ஸோ ஆப்டிமிஸ்டிக்னும் போது எதையும் ஒரு பாசிட்டிவான ஒரு நபராக வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ அடுத்தா பாருங்கள், நாட் ஹரிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். Why do you think the poet is not in a hurry? What should one not mourn for?
ஸோ ஏன் அவர் ஹரியா இல்ல? போயிட்டு வந்து ஏன் ஹரியா இல்ல? அப்படின்னு பார்த்தா, த போயட் டஸ் நாட் வாண்ட் டு டூ எனிதிங் இன் ஹேஸ்ட். ஸோ அது வந்து அவசர அவசரமா ஹேஸ்ட்ன்றது அவசர அவசரமா இல்ல அவர் வந்து பண்ணணும்னு ஆசைப்படல. அவருக்கு வந்து எதுக்கும் நோக்கம் இருக்குது. அவர் வந்து ஒரு டிட்டர்மைன்டு கோல வந்து ரீச் பண்ணணும். அவருடைய இலக்கு என்னவோ அத அட்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு. அடுத்ததா வாட் ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார். ஓகேங்களா? ஸோ எதுக்காக வந்து துக்கமா இருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இல்ல ஸோ சம்திங் ஏதோ ஒண்ணு இழந்திருப்போம், லாஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து மோர்ன் பண்ணக்கூடாது, சேடா இருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த 2 லைன்லேருந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டினு. கிவ் த சினோனிம் ஃபார் மோர்ன். வை டூ திங்ஸ் டிஸப்பியர்? ஸோ லெமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது லேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனிங் வந்து சாரோ சொல்லுவாங்க. அப்போ மார்ன் கூடிய சினானிம் பார்த்தீங்கன்னா லேமெண்ட் கூட சொல்லுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வந்து டிஸப்பியர் ஆகுது? எதனால டிஸப்பியர் ஆகுதுன்னு கேட்குறாங்க இல்லையா? த திங்ஸ் டிஸப்பியர் பிகாஸ் யூ ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் கீப் சேஞ்சிங். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஒன்று வந்து அதனுடைய கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அதாவது அதோடைய தொடர்ச்சி வந்து மேம்பட்டு இருந்திருக்காது. ஏதோ ஒன்று நம்ம இழந்திருப்போம். அப்படி இல்லைனா அது மாறி இருந்திருக்கும். ஏதோ ஒன்று. இல்ல ஸோ நபரோ, இல்ல பொருளோ ஏதோ ஒண்ணு அது மாறி இருந்திருக்கும். அதனால தான் டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த 4 லைன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் டஸ் அ போயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட்? த டிம் பாஸ்ட் அப்படின்றதுக்குடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இஸ் அ போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? போயட் வந்து ஃபியூச்சரை நினச்சி பயப்படுறாரா? தேர்ட் ஒன் வந்து ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? ஸோ இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து ஒரு சேட் டேஸ் ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லலாம். த போயட் மீன்ஸ் த பாஸ்ட் வாஸ் வெரி டல் அண்ட் க்ளம். ஓகேங்களா? அந்த நாள் வந்து இல்லை அந்த நாட்கள் வந்து ரொம்ப டல்லாகவும் க்ளம்மாகவும் இருக்கக்கூடியதான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ க்ளம்ன்றது நமக்கு தெரியும். அது வந்து ரொம்ப சேடு இல்லை குவைட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி ஆப்ஷன். ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? நோ. ஆப்வியஸ்லி நோ, த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் த ஃபியூச்சர். ஏன்னா அவர் வந்து எதோட போகிறாரு? கரேஜோட அவருடைய ஃபியூச்சர் நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? எப்படி வந்து ஒருத்தர் வந்து சியர்ஃபுல்லாக வந்து போக முடியும்னு கேட்குறாங்க. அப்போ ஒன் கேன் ட்ராவல் சியர்ஃபுல்லி வித் அ ஹாப்பி ஹார்ட். ஓகே, நான் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி ஹார்ட்டோட, ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இல்லை வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு வந்து நம்ம போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை வெயில்? வெயில் அப்படின்றதுடைய மீனிங் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டு ஹைட் அவர் சம்திங். நெக்ஸ்ட் மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடியது வந்து என்னன்னு கேட்குறாங்க. அது மாதிரி இது பாருங்கள் சி ஆப்ஷனில், சி கொஸ்டினில் பிக் அவுட் த கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸ் இன் த அபோவ் லைன். நெக்ஸ்ட் பாருங்கள் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த அபோவ் லைன்ஸ்? ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணிக்காம பார்த்தா அலிட்ரேஷன், ஹாப்பி ஹார்ட். தேர்ட் லைனில் பாருங்கள் ஹாப்பி ஹார்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் பாருங்கள் யூத் ஏஜ். ஓகேங்களா? யூத் ஏஜ். அதுமாரி ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியர், சியர். அதாவது ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஃபியர், லாஸ்ட்டில் பாருங்கள் சியர். அதுக்கப்புறம் ஹோல், டோல். ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ. ஃபியர் அது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஹோல் பி, டோல் பி, ஒரே மாதிரி சவுண்ட் வருது பாருங்கள். அப்புறம் சியர் அது வந்து ஏ. அப்போ ஏபிபிஏ. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த 4 லைன்ஸ்லேருந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்? How should be the journey of life? What did the poet seek as a boy? So how is the way of life? The way of life is rough or smooth. ஓகே, எல்லாமே அப்படியே பாசிட்டிவாகவே நடக்காது. எல்லாருக்கும் அப்படியே வந்து எப்பயுமே சந்தோஷமே இருக்காது. துக்கம் சந்தோஷம் இரண்டுமே சேர்ந்த வாழ்க்கை. அப்போ ரஃப் ஆர் ஸ்மூத் இருக்கும். அடுத்த ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? ஜேர்னி ஆஃப் த லைஃப் வந்து எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக, அது என்ன தான் நடந்தாலுமே நம்ம பாசிட்டிவாக ஜாய்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுன்றாங்க. நெக்ஸ்ட் வாட் இட் த போயிட் சீக் ஆஸ் அ பாய்? ஒரு பையனா, அதாவது ஒரு மறுபடியும் ஒரு சின்ன வயசுலேருந்து வந்த மாதிரி ஒரு பையனா அவர் வந்து எப்படி போகிறாருன்னு பார்த்தா நிறைய பேரை மீட் பண்ணோம், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸு, இல்லை ஹை அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன் இடத்துல இந்த இடத்துல வந்து ப்ரைடு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து அவர் வந்து ஒரு இல்லை பொசிஷனு அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். வாட் கைண்ட் ஆஃப் த குவெஸ்ட் டஸ் த போயட் சீக் ஹியர்? வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? ஸோ குவெஸ்ட்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் சர்ச் ஃபார் சம்திங், ஏதோ ரொம்ப நீண்ட நாளாக வந்து அதுக்காக வந்து தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்போ இவருடைய குவெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குவெஸ்ட் ஆஃப் த போயிட் இஸ் சாட் ஹியர் பை த போயிட் இஸ் கரேஜியஸ் ஹார்ட்.
ஓகேங்களா? கரேஜியஸ் ஹார்ட் நல்லா வந்து ஒரு 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 மனோபக்குவம் இருக்கணும். ஓகே, தைரியம் இருந்து நெக்ஸ்ட்ன்னு போற அந்த மனோபக்குவம், டிட்டர்மினேஷன் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து போயிட்டுருக்காரு. அத தான் வந்து அவர் தேடுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அ போயட்ஸ் ஹோப்? போயட்டுடைய ஹோப் என்ன? ஸோ போயட் ஹோப்ஸ் தட் த எண்ட் ஜேர்னி இன் லைஃப் வில் பி த பெஸ்ட் டு செரிஷ். அவருடைய அந்த எண்ட் ஆஃப் த லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பியூட்டிஃபுல் லைஃப் வந்து ரொம்ப வந்து செரிஷபிளாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சம் பர்ப்பஸ் இருக்கணும். நம்ம ஒரு கிளியராக வந்து இதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு ஒரு கிளியர் பர்ப்பஸோடு வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து செரிஷ் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த 4 லைனில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள், அந்த எண்டில் பாருங்கள், ஃபியர், ஹோல், டோல், சியர். இப்போ நம்ம வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸில் கொடுத்தோம் பாருங்கள், அதுதான். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியர், சியர், ஹோல், டோல், இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்த இந்த 4 லைன்ஸ் உடைய ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பாருங்கள். இயர், சோல், கோல், டிஸப்பியர். இப்போ இயர், டிஸப்பியர் ஏஏன்னு வச்சுக்கலாம். சோல், கோல் பிபின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபிபிஏ. ஸோ அடுத்து அந்த போயமுடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தலாம். நம்ம ஏற்கனவே நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்துட்டோம். ஸோ ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரே பேட்டர்னில் அந்த வார்த்தைகள் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். த பேட்டர்ன் ஆஃப் ரைம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் லைன் ஆஃப் போம் ஆர் சாங். அதான் பாருங்கள், இயர், சோல், கோல், டிஸப்பியர். அப்போ என்ன மாதிரியான ரைம் ஸ்கீம் பாருங்கள், ஏபிபிஏ. அப்போ ஏபிபிஏ. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்ப்போம். இந்த வேர்டிங்ஸை வச்சு அந்த அதாவது வேர்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைமிங்காக இருக்கக்கூடியதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆக்டேவில் பாருங்கள், இயர், டிஸப்பியர், முடிது பாருங்கள். அதுமாதிரி ஃபியர், சியர். அகெயின் அதுக்குள்ளே பாருங்கள், சோல், கோல், ஹோல், டோல். ஸோ செஸ்டட்டில் பாருங்கள், டவுன், க்ரௌன், ஜாய், பாய், குவெஸ்ட், பெஸ்ட். ஸோ இதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்த பாருங்கள் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் பாருங்கள், ஒரு லைனில் வந்து கான்ஸ்டன்ட் சவுண்டில் வரக்கூடிய வார்த்தைகளை தான் வந்து நம்ம வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். ரிப்பீட்டேஷன் ஆஃப் இனிஷியல் கான்ஸ்டன்ட் சவுண்ட் இன் 2 ஆர் மோர் நெய்பரிங் வேர்ட்ஸ், இல்லை வந்து சிலபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ சேம் லெட்டரில் வந்து, அதாவது ஒரு வரியில் பார்த்தீங்கன்னா சேம் லெட்டர்லேயே வந்து ரிப்பீட்டடாக அந்த வார்த்தைகளை வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து அலிட்ரேஷன். அதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். பாருங்கள், லெட் எல்லா, லிவ் எல்லா, லைஃப் எல்லா. அப்போ எல்எல்என்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து வருது நமக்கு கான்ஸ்டன்ட் சவுண்டோட. ஸோ அதுதான் வந்து அலிட்ரேஷன் சொல்லுவாங்க. அடுத்தா பாருங்கள், வித் ஃபார்வர்ட் ஃபேஸ். ஃபார்வர்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் ஃப்யூச்சர், ஹாப்பி ஹார்ட். அடுத்த பாருங்கள், வே விண்ட், ஜேர்னி ஜாய், ஸ்டில் சீக்கிங் சாட். இதெல்லாமே வந்து அலிட்ரேஷன். அடுத்த பாருங்கள், மெட்டஃபர். மெட்டஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சிமிலில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்பேரிசன் இருக்கும். இதே மெட்டஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கம்பேரிசனாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெட்டஃபர் இஸ் அ இம்ப்ளைட் சிமிலி. இட் டஸ் நாட் லைக் த சிமிலி. சிமிலி மாதிரி இருக்காது, ஆனால் ஒன்றுக்கும் ஒன்றுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அதோடு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொல்லிப்பேன், யுவர் குக்கிங் லைஃப், யுவர் குக்கிங் இஸ் லைக் அ மேஜிக், யூ ஆர் லைக் அ மெஜிஷியன் இன் குக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெஜிஷியன் இன் குக்கிங், அது எப்படி மெஜிஷியன் வேறு, குக்கிங் வேறு. அது எப்படி வந்து ஒரு குக்கிங் பண்ணுறவங்க வந்து மெஜிஷியனாக சொல்ல முடியும்? அப்போ நீ உன்னுடைய சமையலில் வந்து நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, மெஜிஷியனோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து மெட்டஃபர். ஸோ அதேமாரி இதில் பாருங்கள், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், அண்டர் க்ரௌன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல க்ரௌனுன்றது நமக்கு வந்து அந்த தலையில் அந்த ராஜா ராணிக்கெலாம் வந்து க்ரௌன் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, மணிமகுடம். அதை சொல்ல வரல. இந்த க்ரௌனுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிப்போம் பாருங்கள், அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ க்ரௌன், லைஃப்ஸ் ரிவார்ட் ஆர் கிஃப்ட் ஆர் கம்பேர்டு வித் அ க்ரௌன். இல்லை வந்து சம் பொசிஷன், இல்லை சம் ப்ரைடு, இதெல்லாமே வந்து க்ரௌனோட இங்கே கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதான் வந்து இங்கே மெட்டஃபர். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ இந்த இடத்துல ரோட் லாஸ்ட் டர்ன்னா என்ன, நீங்கள் தெருமுனையில் போய் திரும்புகிற அந்த ரோடு லாஸ்ட் டர்ன் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன. இல்லை சொல்கிறது வந்து லைஃபுடைய கடைசி நாட்கள், கடைசி அந்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்ட்டு அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த உங்கள் லைஃபோடையும் அந்த ரோடு லாஸ்ட் டர்னு அந்த எண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்தா பாருங்கள், பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்றது ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று உயிரற்றதை வந்து
உயிருள்ள மனுஷனுடைய ஆட்ரிபியூட்ஸை வந்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். மனிதனுக்கே உரிய அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து உயிர் இல்லாத சம்திங் வச்சு நம்ம பேசக்கூடியது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். In personification, inanimate objects and abstract notions are spoken of as having life and intelligence. அதுக்கு வந்து உயிர் இருக்குது, அதுக்கு நாலேஜ் இருக்குது, மனுஷனை போல் நாலேஜ் இருக்குன்னு வச்சு பேசக்கூடியது தான் பர்சானிஃபிகேஷன். யூஸ்வலாக பர்சானிஃபைடு வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்குன்னுவாங்க. ஒரு சிலதில் இருக்கும், மெஜாரிட்டி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல, ஒரு சிலதில் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். சில பாருங்கள், ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ இந்த வழி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஒரு வந்து ஒரு பர்சானிஃபைடு ஆஸ் எ ஹியூமனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வழி வந்து உங்களுக்கு என்ன என்ன பண்ணுது, மேலேயும் கீழேயும் கூட்டு போகுதா, இட் டேக்ஸ் அப் யூ ஹில் அப் அண்ட் டவுனா, ஓகேண்ணா. அப்போ அதுதான் வந்து இந்த வேவை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை வந்து கொண்டு போகுது. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ இந்த வேவை வந்து இங்கே பர்சானிஃபைடாக வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்தா பாருங்கள், டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். இந்த இடத்துல வந்து ரெண்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூத்து அண்ட் ஏஜ், இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் வேர்டில் பிகின் ஆகிருக்கும், யூத் அண்ட் ஏஜ். இப்போ யூத் அண்ட் ஏஜ் ஆர் பர்சானிஃபைட் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இந்த க்ளோ வச்சுக்கணும் பர்சானிஃபிகேஷன் போடலாம். அதே மாதிரி பாருங்கள், யூத்துன்றது ஒரு ஒரு ஜீவன், ஒரு இதை வச்சு சொல்கிறோம், என்னது ஒரு உயிருள்ள ஒரு இளைஞரை நம்ம சொல்கிறோம். ஏஜ்ன்றது எதுக்குனாலும் தான் ஏஜ் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த கிட்டத்தட்ட இது வந்து 10 வருஷமாக இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு பொருள் நம்ம வச்சு சொல்கிறோம். அப்போ அந்த ஏஜோடு நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம், ஓகேங்களா. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு உயிர் இருக்குன்ற மாதிரி, இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உயிர் இருக்க மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ யூத்தும் ஏஜும் எதோ எப்படி போதாம்மா, ட்ராவல் ஆன் வித் சியர்ஸ், ஓகேங்களா. ஸோ ட்ராவல் ஆன் வித் சியர்ஸ். அப்போ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு ஜாய்ஃபுல்லாக போகுது அப்படின்ட்டு ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை வந்து ஏஜோடு நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் கேட்கலாம், ஏஜ்ன்றது வந்து உயிரிழந்ததுக்கு மட்டும் தான் நம்ம ஏஜ்னு சொல்லுவோம், அப்படிலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாசில் இருக்குது. இந்த ஃபாசில் வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏஜ் கூடியது அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து ஏஜ்னு ஜஸ்ட் ஒரு நம்பராக சொல்கிறோம். அதுக்கு வந்து உயிருள்ள ஒரு ஆட்ரிபியூட்ஸ், ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸோடு வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஏஜும் ட்ராவல் பண்ணுது சியர்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுதான் பாருங்கள் ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வேர்டு வரக்கூடியது ஆன்டிதீசிஸ் சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இன் ஆன்டிதீசிஸ் இஸ் அ ஸ்ட்ரைக்கிங் ஆப்போசிஷன் ஆர் கான்ட்ராஸ்ட் ஆஃப் அ வேர்ட்ஸ் ஆர் சென்டிமெண்ட்ஸ் இஸ் மேட் இன் த சேம் சென்டென்ஸ். இதுதான் வந்து ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். அப்போ இதில் பாருங்கள், ரஃப்னு இருக்குது, கரடுமுரடு, அதே மாதிரி ஸ்மூத்து சாஃப்டாக போகிறதையும் நம்ம சொல்கிறாங்க. இப்போ ரஃப் ஆர் ஸ்மூத்துன்றது நமக்கு வந்து இந்த இடத்துல ஆன்டிதீசிஸாக இருக்குது. இப்போ ரஃப் ஆர் ஸ்மூத் ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸு சேம் லைனில் இருக்குது. அடுத்தா பாருங்கள் அனஃபரா. அனஃபரா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸசிவ் ஃப்ரேசஸில் வந்து நமக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து சேம் வேர்டை வந்து பிகின் ஆகும், அதுதான் வந்து அனஃபரா. When the successive phrases or lines begin with the same word, building towards a climax, it creates a driving rhythm. ஓகேங்களா. அது வந்து நமக்கு வந்து ஒரு ரிதமாக வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நம்ம ரைமிங் ஸ்கீமில் வந்து எண்டில் பார்ப்போம். இதே வந்து அனஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வரிகளில் ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு வந்து சேமாக வந்து நமக்கு வார்த்தைகள் வரும் பாருங்கள், அதுதான் வந்து அனஃபரல்னு சொல்லுவாங்க. பாருங்க, நாட் ஹரி நாட் மார்னிங். அப்போ நாட்னு சேமாகவே ஃபஸ்ட்டும் செகண்டும் நாட்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அனஃபரா. ஸோ சக்ஸசிவ் ஃப்ரேசஸ் வந்து சேம் வேர்டில் வந்து பிகின் ஆகும். ஸோ அடுத்ததான் வந்து ரிப்பீட்டேஷன். ஒரு லைன்லேயோ இல்லை என்டையர் போயம்லேயோ வந்து ஒரு வார்த்தை வந்து இல்லை 2 வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடியதாக வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதே பாருங்கள், நாட் ஹரிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் இன் த டிம் பாஸ் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அப்போ நார் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேஷன் வரும். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்ப்ளனேஷனை நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.